ரீசெண்டா ஒரு 1.5 மாசம் முன்னாடி தான் வந்து இந்த லிவர் டாக்டர்ங்கிறவர் வந்து வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணாரு. அதுல அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு 36 பிராண்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாரு. அதுல 70% வந்து அவங்க சொன்னது வந்து லேபிள்ல போட்டிருக்கிறது ஒண்ணு, பாட்டிலுக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் அதுல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாரு. அப்ப நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. எந்த ப்ரோட்டீன் பிராண்ட் நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம், எந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு பெட்டரா இருக்கும்னு எனக்கு ஏகப்பட்ட டிஎம்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க. ஆனா மோஸ்டா அவரோட ரிசர்ச்லயே வந்தது வந்து மேஜரா இருக்க டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளீனா தான் இருக்கு. அவங்க கொடுத்திருக்க லேபிள்ல இருக்கிறதோ அதுதான் ப்ராடக்ட்லயுமே இருக்குங்கிறது வந்து வந்தது. சோ அந்த பிரச்சனை தான் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. நீங்க எந்த டிவி சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு யூடியூப் மீடியா ஹவுஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க வே ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா லிவர் இஷ்யூ வந்துரும், வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி இஷ்யூ வந்துரும். வே ப்ரோட்டீனை ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேதுரா இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஐசிஎம்ஆர் புதுசா ஒரு கைட்லைன் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 2024க்கு. நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது மாதிரி வே ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் வந்துரும், அதனால வே ப்ரோட்டீனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த மீடியா ஹவுசஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல்ஸ், இந்த டிவி எல்லாமே வந்து இப்ப இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஐசிஎம்ஆர் இதான் சொன்னாங்களா? ஐசிஎம்ஆர்ங்கிறது என்னது? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அவங்க புதுசா கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனால என்ன மாதிரி ஃபுட் டைப்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும், அண்ட் எவ்வளவு புரோட்டீன் சாப்பிடணும், ஃபேட் சாப்பிடணும், எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், அண்ட் நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணணும், அண்ட் ஹெல்தியா இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இது மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு கைட்லைன்ஸ்ல இருக்க ஒரு டாபிக் தான் வந்து புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்ங்கிறது. சோ ஐசிஎம்ஆர் ஒத்துட்டாங்க என்னன்னா புரோட்டீன் கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும்னு. முன்னாடி ஒரு பெரிய மித்தே ஓடிட்டு இருந்தது, இது மாதிரி நம்ம புரோட்டீன் நிறைய கன்சியூம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் வரும். இது எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா யூசுவலா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இல்ல கிட்னி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து கம்மி புரோட்டீன் இது எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்னில போற ஸ்ட்ரெயின் வந்து குறையணுங்கிறதுக்காக. பட் ஆனா நீங்க நிறைய புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி இஷ்யூஸோ கிட்னி ஃபெயிலியர்ஸோ வரும்னு சொல்லி எங்கேயுமே எதுவுமே ப்ரூவ் பண்ணது இல்ல. அதனால புரோட்டீன் மேல எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் பயஸ் இருந்துட்டே இருக்கு. புரோட்டீன் சாப்பிடவே கூடாதுங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்களே தவிர புரோட்டீன்னால உண்மையிலேயே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது ஐசிஎம்ஆர் கிளீனா சொல்லிட்டாங்க. ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் சொன்னது என்னன்னா, சோ இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமமா வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். புரோட்டீன் கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிறது தான் ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்தி அடல்ட்டா இருக்கும், ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா ஒரு 1.6 டைம்ஸ் பாடி வெயிட் வந்து நம்ம புரோட்டீன் டெய்லி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம், இப்போ நம்ம ஒரு அத்லீட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்வியஸா 2 டைம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் இல்ல அதுக்கு மேல சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இல்ல மசில் பில்டிங் ப்ராசஸ்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த ஹிஸ்டரி இந்த கதையெல்லாம் விட்டுலாம். இப்போ ஐசிஎம்ஆர் என்ன கிளீனா சொல்லிருக்காங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா புரோட்டீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவான அடல்ட்டா இருக்கும் அப்படின்னா 1.6 டைம்ஸ் நம்ம பாடி வெயிட்டுக்கு புரோட்டீன் கண்டிப்பா எடுத்தா மட்டும் தான் நம்மளால மசில் பில்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு எம்பசிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம கன்சியூம் பண்றோமே தவிர நம்ம பிரிடாமினன்ட்டா புரோட்டீன் எப்பவுமே ரொம்ப கம்மியாவே கன்சியூம் பண்றோம். அதனால அவங்க ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்டா ஒரு 1.6 கிராம்ஸ் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் ஆனா நீங்க ஒரு அத்லீட்டா இருக்கீங்க, நீங்க மசில் பில்ட் பண்ணனும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் பாடி வெயிட் இல்ல சம்டைம்ஸ் 2 டைம்ஸ்க்கு மேல பாடி வெயிட் நம்ம சாப்பிட்டாதான் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த 1.6ங்கிறது வெறும் ஒரு பேஸ் லைன் தான். இப்போ நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த கைட்லைன்ஸ் தான் அந்த 1.6ங்கிறது. சோ ஐசிஎம்ஆர் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் கண்டிப்பா நீங்க புரோட்டீன் எடுக்கணும்ங்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ இதுல என்னதான் பிரச்சனை இப்ப இருக்கு, ஏன் இந்த மீடியா ஹவுசஸ்லாம் இப்படி பேசிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து எல்லாருமே ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன்ல ரொம்ப எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, நீங்க எப்பவுமே புரோட்டீன் கன்சியூம் பண்றச்சு சப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்க கூடாது, நீங்க ஹோல் ஃபுட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் நானும் ஒத்துப்பேன். ஏன்னா சப்ளிமெண்ட்ங்கிற பேரே அது வந்தது காரணம் அது எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறது தான். இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100 கிராம் புரோட்டீன் வேணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 60ல இருந்து 70 கிராம் நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா மிச்சம் 30 கிராமுக்கு நீங்க ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் நீங்க எடுத்துக்கிறது வந்து தப்பே கிடையாது. அது ஒரு அடிஷன் தான். அதுதான் வந்து ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் கிடையாது. அதுதான் ஐசிஎம்ஆர் சொல்லிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃபுட் சோர்சஸ்ல இருந்து எடுக்க பாருங்க. நானும் அதே சொல்லுவேன், 100 கிராம் உங்களால ஃபுட் சோர்சஸ்ல எடுக்க முடியுது அப்படின்னா நீங்க 100 கிராம் ஃபுட் சோர்சஸ்ல எடுங்க. வே புரோட்டீன் எடுக்கணும்ங்கற அவசியமே இல்ல. வே புரோட்டீன் எப்பவுமே ஒரு கன்வீனியன்ட்கான ஒரு பொசிஷன் தானே தவிர அது எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும், அது எடுத்தா மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ரெngth பில்ட் ஆகும்னா கிடையவே கிடையாது. நீங்க பாடி பில்டர்ஸ் பார்த்தாலுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 மீல் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க எப்பவுமே ஷேக்கா குடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு போறோம், ஒரு ஐடி எம்ப்ளாயா இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த கன்வீனியன்ஸ் இல்லாதனால தான் இந்த வே புரோட்டீனோட கான்செப்டே நம்மளுக்கு நிறைய உள்ள வர ஆரம்பிச்சது. சோ இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க வே புரோட்டீன் பத்தி அப்படின்னா, வே புரோட்டீன்ல வந்து நிறைய சுகரும் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸும் கலர்ஸும் இருக்கு, அது உடம்புக்கு கெடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸா நிறைய சுகர்ஸ் கன்சியூம் பண்ணனும்னா அது நம்ம பாடிக்கு அவசியமே இல்லாதது. ஆனா நீங்க இந்த வே புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்து பாருங்களா, ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு பிராண்டடான ப்ராடக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா சுகர்லாம் இருக்கவே இருக்காது, ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கும். மிஞ்சி போனா ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ்ல இருந்து கலர்ஸ்ல இருந்து நம்ம கூட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால சில பேர் சாப்பிட்டால என்ன சொல்லுவாங்க, வே புரோட்டீன் சாப்பிட்டேன் ப்ரோ ஆனா வேற ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ப்ளோட்டடாவே நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அது யூசுவலா வரதுக்கு காரணம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸும் ஸ்வீட்னஸ்னால தான். பிராண்ட் நீங்க மாத்தி பார்க்கலாம். நீங்க வேற
பிராண்ட் போனீங்கன்னா அந்த ஃபிளேவரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் இஷ்யூ வரவே வராது. அதெல்லாம் விடுங்க, எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர் ஸ்வீட்னஸே வேணாம் அப்படின்னா ரா வே புரோட்டீன் நிறையவே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ரா வே புரோட்டீன்ல வந்து உங்களுக்கு சுகரும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸும் கிடையாது, ஸ்வீட்னரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் ஒரு பவுடர் தான். அந்த பவுடர் எடுத்து நீங்க தாராளமா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலயே அவங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க வே புரோட்டீன்ங்கிறது நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான், அது ஒரு மில்க் சோர்சஸ்ல இருந்து வருது. ஒரு சீஸ் கம்பெனி சீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட் தான் அது அதை டீஹைட்ரேட் பண்ணி அந்த பேக்கேஜிங்லாம் நம்ம பண்றாங்க. அது நம்ம நிறைய விஷயம் எல்லா வீடியோலயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வே புரோட்டீன்ல வந்து ரெண்டே இஷ்யூ தான் ஒன்று சொல்றாங்க, அதுதான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனா இருக்காதீங்க. ஆனா அதுல சுகர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு இஷ்யூ கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸசிவா கன்சியூம் பண்ணா அப்படிங்கிற ஒரு கீ வேர்ட் சொல்றாங்க. எக்ஸசிவா, எக்ஸசிவ்னா எவ்வளவு எக்ஸசிவ்ங்கிறது மென்ஷனே பண்ணல. 2 ஸ்கூப் எக்ஸசிவா, 10 ஸ்கூப் எக்ஸசிவா, இல்ல 50 ஸ்கூப் எக்ஸசிவாங்கிறது தெரியவே தெரியாது. அது எதுவுமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவங்க இன்னொன்னு போட்டிருக்கிறது என்னன்னா, நீங்க வே புரோட்டீன் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா நம்ம செத்துருவோங்க ரேஞ்சுக்கு எங்கேயுமே பில்டப் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்க, இதுல தான் இஷ்யூஸ். சுகர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் உடம்புக்கு வந்து இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவுமே எப்படா எக்ஸசிவ் குவான்டிட்டிஸ்ல எடுத்தா மட்டும் தான். அந்த எக்ஸசிவ் குவான்டிட்டிஸ் வந்து ஒரு ஸ்கோப்போ 2 ஸ்கோப்போ ஒரு நாளைக்கு நீங்க எடுக்கிறது வந்து ஒரு எக்ஸசிவ் குவான்டிட்டியாவே இருக்காது. அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவே நம்மளுக்கு கிடையாது. இவ்வளவுதான் இந்த ஐசிஎம்ஆர்ல ஆக்சுவலா கொடுத்திருக்கதே. அவங்க எதுக்கு அவங்க இவ்வளவு பில்டப் கொடுத்து இவ்வளவு மீடியா ஹவுசஸ் வந்து இவ்வளவு வந்து அதை ஐ பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குனாங்க ஒரு ஐடியாவே எனக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு, நம்மளுக்கு எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் வரும், இஷ்யூஸும் வரும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு மைலோவோ இல்ல ஹார்லிக்ஸோ நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா, அதுல எடுத்து லேபிளை ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. அதுல ரெண்டுத்துலயுமே வே புரோட்டீன் ஐசோலேட் இல்ல வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட் கண்டிப்பா இருக்கும். அதான் அவங்க இப்ப எல்லாருமே அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க, எங்களோட ட்ரிங்க்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு, எங்களோட ட்ரிங்க்ல புரோட்டீன் என்னன்னா வே புரோட்டீன் அதுல ஆட் ஆயிருக்கு. எவ்வளவு 5%, 6%, மேக்ஸிமம் ஒரு 10% வே புரோட்டீன் ஆட் ஆயிருக்கும். வே புரோட்டீன் உண்மையிலேயே அவ்வளவு கெடுதல் அப்படின்னா ஐசிஎம்ஆர் என்ன அந்த ப்ராடக்ட்லாம் அலோ பண்ணுமா விற்கிறதுக்கு? சோ நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கணும், அவங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லிருக்காங்க, அது எதுக்கு இவங்க எடுத்து எக்ஸாஜரேட் பண்ணி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா பேசுறாங்கங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அதனால நீங்க என்ன கேட்கலாம், ப்ரோ நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கலாமா வேணாமா, வே புரோட்டீன் எடுத்தா நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, உங்களால உங்களோட புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியல, என்னால வந்து சாப்பிட முடியல ப்ரோ, என்னால 100 கிராம் புரோட்டீனுக்கு என்னால ஃபுட்ல எதை கன்சியூம் பண்ண முடியல, 70 கிராம்ஸ் நான் கன்சியூம் பண்ணிடுறேன் அப்படின்னா மிச்சம் 30 கிராமுக்கு நீங்க ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் கன்சியூம் பண்றதுல தப்பே கிடையாது. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது. அதனால நீங்க தைரியமா வே புரோட்டீன் எடுங்க. உங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு புரோட்டீன் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண முடியும், மசில் பில்ட் பண்ண முடியும். நீங்க ஜிம்முக்கே போலனாலுமே ஐசிஎம்ஆர் சொல்லி இருக்கு மினிமம் அடல்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து 1.6 கிராம்ஸ். அதனால தைரியமா நீங்க வே புரோட்டீன் சாப்பிடலாம். வே புரோட்டீனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் யாராவது புரிஞ்சுக்காம ஐசிஎம்ஆர் தான் சொல்லிச்சு, நான் இனிமே வே புரோட்டீனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ போட்டு காமிங்க. இந்த வீடியோ பார்த்துமே அவங்க திருந்தல, அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா விட்டுருங்க. நீங்க மாதிரி வே புரோட்டீன் சாப்பிட்டு மசில் பில்ட் பண்ணிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.